ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது என்னன்னா வெட்டிக்கல் ஐலாண்டு. இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டும் இருக்கும், ஐலாண்டும் இருக்கும். அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யானையும் வந்து இங்கே வந்து தண்ணியில் ஸ்விம் பண்ணி ஒரு ஐலாண்டுக்கு, பைசன் கூட வாட்டரை கிராஸ் பண்ணி ஐலாண்டு வந்து ரீச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் போட்டிங்கில் வந்து தான் இங்கே வந்து ஐலாண்டு வந்து ரீச் பண்ணும். ஸோ ஃபுல்லாக வந்து சீனரியாக இருக்கும் நம்மளை சுற்றி. அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஐலாண்டை வந்து எப்படி புக் பண்ணுறது, இங்கே வந்து எப்படி வந்து இந்த ஐலாண்டு வந்து ரீச் பண்ணுறது, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ ஐலாண்டில் இருக்க ஃபாரஸ்ட்டை எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அது நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறையா ஸ்டேஸ் இருக்குது. நம்ம வந்து வெட்டிக்கல் ஐலாண்டு எப்படி புக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து வெட்டிக்கல் ஐலாண்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸ் எப்படி நம்ம வந்து ரீச் ஆகிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஃபேர் டீட்டெயில்ஸும், இல்லை ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ, இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ என்றது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் வந்து ரூம் ஆல்ரெடி புக்குடு. ஸோ கிரேயாக இருக்கிறதுலாம் வந்து நாட் புக்குடு. ஸோ அந்த டேட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரூம் வந்து அவைலபிளாக. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டேட் வந்து உங்களுக்கு என்ன டேட் இந்த ரெக்கார்டோ அதை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்கள். 5 பீப்புள்ஸ் தான் அலோடு, அதுக்கு மேலே யாருமே அலோ கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஐஆர்சிடிசியில் ரீட்ரேட்டிங் ரூம்னு ஒரு ரூம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் 500 600 12 hours. ஆனால் பிஎன்ஆர் நம்பர் இருந்தால் தான் அது வந்து புக் பண்ண முடியும். 500 600க்கு அந்த ரூம் ஓகே தான். இதுதான் அந்த ரூம். நாங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஜூம் கார் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ஜூம் காரில் அங்கே ரீச் ஆகிடுவோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் வந்து பெஸ்ட்டோ நீங்கள் அதுபடி நீங்கள் வந்து போங்க. இதர் கேப் ஆர் ப்ரைவேட் வெஹிக்கிள் எதில் வேணால் நீங்கள் அங்கே ரீச் ஆகலாம். பட் ஆனால் பைக்கில் போக முடியாது. காரில் ப்ரைவேட் வெஹிக்கிளில் மட்டும்தான் அங்கே வந்து ரீச் பண்ண முடியும். 11:30க்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி போய்க்கோங்க. கோயம்புத்தூர்லேருந்து பரம்பிக்குளம் ரீச் ஆகிறதுக்கு 2 hours எடுக்கும். அதை மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே வந்து உள்ளே வந்து 1 day ஸ்டேக்கு வந்து பக்கத்தில் எந்த ஷாப் இருக்காது. ஃப்ரூட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து 2 செக் போஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஆனைக்குளம் செக் போஸ்ட், செகண்ட் வந்து பரம்பிக்குளம் செக் போஸ்ட். வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது மாதிரி என்ன ரீசனாக இருந்தாலும் அந்த பரம்பிக்குளம் செக் போஸ்ட் ரீச் பண்ணுற வரைக்கும் காரை விட்டு இறங்காதீங்க. இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீவ்ஸ்லாம் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இடம் வந்து க்ரீனிஷாக தெரியல. ஆனால் வந்து இந்த மந்த் தான் வந்து இங்கே சீசன். நம்ம வந்து அந்த ஐலாண்டில் இருந்தபடியே நம்ம ஐலாண்ட் பக்கத்துலேயே வந்து எலிஃபென்ட்ஸ், டீர், பைசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹவுஸ் ஸ்டே கிட்டே வரும். அதனால இந்த சீசனில் இங்கே வர்றது தான் வந்து பெஸ்ட். நம்ம இப்போ வந்து பரம்பிக்குளம் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன பிறகு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு எல்லாமே வந்து நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிக்கணும். ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேம், நம்ம யாரெல்லாம் வந்திருக்கோமோ அவங்க நேம்லாம் எழுதி அவங்களுக்கு வந்து வேலிட் இது ஆதார் கார்டு, அது மாதிரி வேலிட் கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஒரு கைடு வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பிக்குளத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு நாங்கள் ப்ராசஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வண்டியில் வந்து ஏறிட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த கைடு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த கைடு. ஸோ இவர் வந்து நம்மளுக்கு வந்து பரம்பிக்குளத்தில் வந்து அந்த ட்ரக்கிங், ஐலாண்டு எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 5 பிளேஸ் இருக்கு. 2 டேம், 2 வியூ பாயிண்ட், ஒரு கன்னிமாரா டீக்குன்னு சொல்லி ஓல்டு லார்ஜஸ்ட் லீவிங் நேச்சுரல் டீக் ட்ரீ பார்க்கலாம். அனிமல் சைட்டிங்கிறது நம்மளோட லெக்க பொறுத்து இருக்கும், சொல்ல முடியாது. ஆனாலும் பார்க்கலாம், உறுதி சொல்ல முடியாது. இந்த டைமில் ட்ரை சீசன், அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் பார்க்கலாம். தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகிறோம். இங்கிருந்து 1 hour நம்ம வில்லேஜுக்கு, பரம்பிக்குளம் வில்லேஜுக்கு போகணும். அங்கிருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 1.5 hour ஃபைபர் போட்டில் போகணும். ஓகே, இதுக்கு மேலே தான் அதிக அனிமல்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆமாம், இதுக்கு மேலே தான் இருக்கும். நாங்கள் வந்து இந்த பரம்பிக்குளம் வில்லேஜ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1:30 ஆயிடுச்சு. ஸோ டேரெக்டாக நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அது இல்லாமல் 2 hotels தான் இருக்குது. டிஷ்ஷஸும் நிறையாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஏன்னாச்சும் இல்லை வேறு ஏதாச்சும் லஞ்ச் வேணும்னா நீங்கள் வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பரம்பிக்குளம் செக் போஸ்ட்லேருந்து இங்கே ஹோட்டலுக்கு இந்த பரம்பிக்குளம் வில்லேஜ் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து 1 hour ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து இந்த போட்டிங் எடுத்து ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து 40 minutes ஆயிடுச்சு. நீங்கள் வந்து போகக்குள்ளே வந்து அன்றைய நைட்டு டின்னருக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவங்களே சொல்லுவாங்க, கைடே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ரெக்வயர்டோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து பே பண்ணால் போதும். இதுதான் வந்து நாங்கள் வந்து போட்டு கிளம்புன இடம். இந்த பேம்பூ ராஃப்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ராஃப்ட் 2 இருக்குது. நாங்கள் வந்து ஃபைபர் ராஃப்டில் போனோம். வெட்டிக்கன் ஐலாண்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபைபர் ராஃப்டில் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க. வேறு இன்னொரு ஸ்டே இருக்குது, பேம்பூ நெஸ்ட் ஸ்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அவங்க வந்து பேம்பூ ஐலாண்ட், பேம்பூ
கிராஃப்டில் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து ஃபைபர் போட்டில் வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆகிட்டோம். நானே, என் ஒய்ஃப், அப்புறம் வந்து என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் என் கூட வந்து 5 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது ஏன்னா வந்து நாங்கள் போட் வந்து ரைட் பண்ணுறதுக்கும் அங்கே வந்து எங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து 5 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்போ போக்குள்ள வந்து அவங்க வந்து இந்த அனிமல்ஸு, இந்த ஏரியாவோட அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் எப்படிலாம் வந்திருக்கு ஐலாண்டுக்கு அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான இது இருந்துச்சு. லைக் யானை வந்து இந்த ஐலாண்ட் டு ஐலாண்டு வந்து ஸ்விம் பண்ணி போகுமா. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபன்னான விஷயம் ஒன்று வந்து சொன்னாங்க. அது என்னென்னா வந்து வானந்தாங்கி பேர்டுன்னு ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டு வந்து தூங்கக்குள்ளே காலை வந்து மேலே நீட்டிக்கிட்டு தூங்குமா. அது என்ன திங்கிங்கில் தூங்குமா, இது மாதிரி நம்ம தான் வந்து இந்த மேலே வானத்தையே வந்து சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க லைஃப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் என்னென்னா இந்த வில்லேஜில் வந்து எந்த லேடி வந்து கன்சீவ் ஆனாலுமே அவங்க வந்து குழந்தை பிறக்கிறப்ப வந்து கீழே இருக்க பொள்ளாச்சி இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் 14 days முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஸோ காஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த தண்ணி தான் வந்து அவங்க வந்து டே டு டே அவங்களோட லைஃபுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. குடிக்கிறதுக்கோ குக் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான். நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்து சரி எப்படி இருக்குது தண்ணி டேஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுவோம். அதனால் வந்து என் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு வந்து பாட்டில் வந்து கொடுத்தாங்க. ஸோ நானுமே அதை டேஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த நம்ம மழை தண்ணி குடிப்போம்ல அதே மாதிரியே இருந்துச்சு, அந்த தண்ணி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பைனாக்குலர் வச்சுருந்தாங்க, நல்லா ப்ரொஃபஷனல் பைனாக்குலர் மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தா எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் இங்கேருந்து வந்து பக்கத்தில் இருக்க ஐலாண்டு, எங்கள் ஐலாண்ட்லேருந்து பக்கத்தில் இருக்க ஐலாண்டுக்கு வந்து அனிமல்ஸ் என்னாச்சும் இருக்குதா சைட் ஆகுதான்னு பார்த்தோம். ஒரு 2 மான் மட்டும் பார்த்தோம். நாங்கள் அப்படியே இறங்கி போட்லேருந்து இறங்கி அந்த ஸ்டேக்கு அப்படியே நாங்கள் வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். அது ஒரு 200 meters இருக்கும் இங்கேருந்து. ஸோ நீங்கள் வெயிட் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போங்க. அந்த ஃபுட்டு நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து அந்த நம்ம கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்தாங்களே அவங்களாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள், நம்ம துணி, ஷூஸு, அதெல்லாம் என்னென்ன இருக்கோ ஸ்நாக்ஸ் அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்துருந்தோம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 feet கிட்ட இது இருக்கும், பள்ளம் இருக்கும். அது ஏன்னா வந்து அந்த வெளியே இருக்க எலிஃபெண்ட்டோ இல்லை டீரோ இல்லை பைசனோ எந்த அனிமல்ஸும் வந்து இந்த ஸ்டேக்குள்ளே இந்த பள்ளம் வந்து நம்மளை வீட்டை சுற்றியுமே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் கைடு இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே போகவே கூடாது. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இல்லாமல் இந்த பள்ளத்தை விட்டு வெளியே தாண்டியே போகக்கூடாது. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதனால் வந்து சரி நம்ம இப்போ ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா சஃபிஷியண்ட்டாக தான் இருந்துச்சு ஸ்பேஸ்லாம். ஸோ நல்லா வந்து 5 பெட்டு கொடுத்துருந்தாங்க, ஆளுக்கு ஒரு பெட்டு. ஸோ பாத்ரூமே 2 பாத்ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க, க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து பிளாக் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிளாக் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பிளாக் டீ நல்லா இருந்துச்சு. அவங்க குக் பண்ணுறவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேணுமோ நம்ம வந்து என்ன கேட்டாலுமே அங்கே உள்ள என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெட்டு. நாங்கள் வந்து பிளாக் டீ வந்துருச்சு, நாங்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு எல்லாமே வந்து ட்ரெக்கிங்க்கு ஸ்டார்ட் ஆகி ரெடி ஆகி ட்ரெக்கிங் போயிட்டோம். ட்ரெக்கிங் போக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த க்ரீன் கலர் க்ளோத்ஸ் ரொம்ப லைட்டாக, அவங்களே சொல்லுவாங்க க்ளோத்தஸ் எப்படி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அனிமல்ஸ் மீட் பண்ணுற சான்சஸ் நிறையா இருக்கும். அதனால் வந்து மைல்டான ட்ரெஸ் போட்டுக்கோங்க, க்ரீனு, ரொம்ப மைல்டு ப்ரௌனு அது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. பர்ஃப்யூம்லாம் எதுவுமே வந்து போடாதீங்க. அந்த பர்ஃப்யூம்லாம் வந்து ரொம்ப அனிமல்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கலாம். இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சு. அப்படியே ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி அப்படியே சும்மா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்சர்ஸ் இருப்பாங்களா, 2 வாட்சர்ஸ். இங்கே ஏன்னா நிறையா வந்து இந்த ஐலாண்ட் வந்து சாண்டல்வுட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எலிஃபென்ட்ஸ் வந்து எவ்வளோ வருது, பைசன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட லைஃப் ரொட்டீன்ஸ் எப்படி இருக்குது அது வந்து எல்லாமே அவங்க வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். அதனால் வந்து 2 வாட்சர்ஸ் வந்து இங்கே எப்பயுமே இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் மேலே ஏறி எப்படி இருந்தது அந்த ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இனிஷியலாக போக்கல இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் பெருசாக எதுவுமே அனிமல் சைட் பண்ண மாட்டோன்ற மாதிரி தான் நினச்சி நாங்கள் போனோம். அந்த இடத்துல அப்படி
நின்று நாங்கள் வந்து அங்கே இடத்துல அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் இங்கே வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா மிட் ஆஃப் சம்மர் வாங்க, எப்பயுமே ஏப்ரல் இல்லை மே டைமில். ஸோ அவங்க அந்த டைம் தான் ரொம்ப சீசன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐலாண்ட் வந்து மர்ஜ் ஆகிடுமா, தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சி 3 ஐலாண்ட் வந்து மர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெக்கிங்கே 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலிஃபண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஐலாண்ட் ஃபுல்லாக. நீ ஈஸியாக நிறையா இந்த ஸ்டேலேருந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்னா, நாங்கள் வந்து 3 யானையை வந்து சைட் பண்ணோம். நான் இது வரைக்கும் நிறையா ட்ரெக்கிங் போயிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் வந்து ட்ரெக்கிங்கில் வந்து இது மாதிரி பார்த்தல. கார்லலாம் போக்கில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ட்ரெக்கிங்கில் இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்களுக்கு வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து யானையை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம். ஒரு 200 மீட்டர்ஸ் இல்லையே பார்த்தோம். ஸோ அந்த கைடு வந்து நல்லா வந்து இது பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அந்த யானையுமே லைக் எங்களை வந்து பார்த்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சேஃபாக வந்து ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து அந்த யானை இல்லைனா வந்து போயிட்டு வந்திருப்போம். பட் அந்த யானை வந்து நடுவில் நின்றுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாகவே ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே சும்மா ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம். இந்த ஈவினிங் டைம் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைமு. சும்மா அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த நேச்சரை. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அங்கே வந்து மெயினாக வந்து கொசு எதுவுமே இருக்காது. சாப்பாடு வந்து ஒரு 7:30, 8 o'clock வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சிக்கனு, சப்பாத்தி, ரைஸு, ரசம் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தோம். அவங்களும் வந்து சூப்பராக குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டின்னர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மூன் லைட்டில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம். நான், ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃப் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்குள்ள வந்து பக்கத்துலேயே வந்து மயிலெலாம் இருந்துச்சு. அப்படியே மயிலெலாம் பார்த்துட்டு திருப்பியும் வந்து மார்னிங் ஃபோட்டோ ஷூட் ஆரம்பித்தோம். மார்னிங் ஃபோட்டோ ஷூட் அப்படியே சன்ரைஸ் ஆனோடனே அப்படியே ஆரம்பித்து அப்படியே எடுத்து உடனே 9 ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக வெக்கேட் பண்ணுற டைமும் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த கிச்சன். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து சமைச்சு தரது எல்லாமே இங்கே தான். நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் வந்து எப்போ கிளம்புறீங்கன்றது எல்லாமே நீங்கள் முன்னாள் நாளே நைட்டே சொல்லிடணும். ஸோ அவங்க வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து குக் பண்ணது எல்லாமே வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளுக்கு வரவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி சில எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெட்லாம் க்ளீன் பண்ணி வச்சு நாங்கள் அங்கேருந்து திருப்பியும் வந்து கிளம்பி அந்த பரம்பிக்குளத்துக்கு வந்துட்டோம். அப்படியே திருப்பியும் ஒரு 40 மினிட்ஸ் திருப்பி நாங்கள் இங்கே வந்துட்டு அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து நாங்கள் வந்து பெருசாக ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வந்ததே லேட்டு. அதனால் நாங்கள் அப்படியே போயிட்டோம். ஸோ அடுத்த நாள் வந்து திருப்பி நாங்கள் வந்து அப்படியே அந்த சீனரியில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் அது மாதிரி வந்து போக்குள்ளே பிளான் பண்ணாமல் வரக்குள்ளே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு அங்கே. நிறையா அப்படியே சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து இதுவும் இருக்கும், crocodile இருக்கும். ஸோ அதனால் வந்து சேஃபாக இருங்க. சம்மர் டைம்னால் வெளியே வந்து crocodile வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இது வந்து பேம்பு ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேம்பு ரைஸ் பார்த்திங்கன்னா 1 kg வந்து 700 rupees, 800 rupees. இது வந்து சீசன். அந்த பேம்பு வந்து டை ஆகிற சீசனில் வந்து இந்த ரைஸ் வந்து வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது என்ன ஃபேக்ட்ன்றது தெரியல. ஆனால் இது வந்து செம்ம காஸ்ட்லி. அந்த 1 kg பார்த்திங்கன்னா 700 rupees. அது நம்ம வந்து இங்கே சித்தா ஹாஸ்பிட்டல்லாம் போய் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அது வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதுதான் நாங்கள் இங்கே அது பார்த்தோம். எப்படி இருந்துச்சு ரைஸை டேஸ்ட் கூட பண்ணி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்னிமரா டீக் 450 இயர்ஸ் வந்து ஓல்டான ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே ரீச் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க பிளேசஸ் எல்லாம் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு 11:30 தான் ட்ரெயின். அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.